வெல்கம் டு 7 நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் பிசி மாடல் டெஸ்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாடல் டெஸ்ட் 1லேருந்து 3 வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம தனி பிளேலிஸ்ட்டாக யூடியூப் சேனல் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்காத நண்பர்கள் அந்த தனி பிளேலிஸ்ட்டில் விசிட் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நீங்கள் எவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மாடல் டெஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வினாக்கள் எடுத்திருக்கோம். அதில் மொத்தம் 50 மதிப்பெண். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தடுப்பு காவல் சட்டம் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் டி, 1969. கொஷின் நம்பர் 2. மிக அதிக சட்டசபை இடங்களை பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஏ, உத்தரப்பிரதேசம். கொஷின் நம்பர் 3. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் பி, விதி 76. கொஷின் நம்பர் 4. தமிழ்நாட்டில் சட்டமேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் சி, 1986. கொஷின் நம்பர் 5. நீண்ட காலம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் சி, ஒய்.வி. சந்திரசூட். கொஷின் நம்பர் 6. சிந்து சமவெளி நாகரிகம் செழித்திருந்த காலம் எது? ஆன்சர் ஏ, செம்பு கற்காலம். கொஷின் நம்பர் 7. சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? ஆன்சர் பி, கனிஷ்கர். கொஷின் நம்பர் 8. முதல் தரையன் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஏ, கிபி 1191. கொஷின் நம்பர் 9. ராமானுஜரின் சீடர் யார்? ஆன்சர் சி, ராமானந்தர். கொஷின் நம்பர் 10. கான்வா போர் நடந்த ஆண்டு? ஆன்சர் ஏ, 1527. கொஷின் நம்பர் 11. முதல் உலகப் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் பி, 1914 முதல் 1918 வரை. 14க்கு ஆரம்பித்து 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கொஷின் நம்பர் 12. ஐநா தன் கொடியை விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்கவிட்டது? ஆன்சர் சி, 1947. கொஷின் நம்பர் 13. குழந்தைகள் பணி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் டி, 1986. கொஷின் நம்பர் 14. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பி, 1951. கொஷின் நம்பர் 15. ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம்? ஆன்சர் பி, 5. கொஷின் நம்பர் 16. புவியின் இரட்டை என்று அழைக்கப்படும் கோள் எது? ஆன்சர் ஏ, வெள்ளி. கொஷின் நம்பர் 17. பூமியை கடலின் மீது மிதக்கும் கோளாக கருதியவர் யார்? ஆன்சர் சி, எகிப்தியர்கள். கொஷின் நம்பர் 18. ஜெட் விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது? ஆன்சர் பி, படையடுக்கு. கொஷின் நம்பர் 19. பான்ஜியா என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஏ, எல்லா நிலமும். கொஷின் நம்பர் 20. மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் எது? ஆன்சர் பி, திரள் மேகம். கொஷின் நம்பர் 21.
பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் டி. அமர்தியான் சென். கொஷின் நம்பர் 22. இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டம் முடிவு பெற்றுள்ளது? ஆன்சர் சி. 12 ஐந்தாண்டு திட்டம். கொஷின் நம்பர் 23. தற்போதுள்ள தேசியமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை? ஆன்சர் டி. 12. கொஷின் நம்பர் 24. சந்திராயன் 1 எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? ஆன்சர் டி. 2008. கொஷின் நம்பர் 25. மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் ஏ. மால்தாஸ். கொஷின் நம்பர் 26. நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி. 2003. கொஷின் நம்பர் 27. பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் ஏ. விழுப்புரம். கொஷின் நம்பர் 28. கனரக வாகன தொழிற்சாலை உள்ள இடம் எது? ஆன்சர் பி. சென்னையில் ஆவடி. கொஷின் நம்பர் 29. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? ஆன்சர் ஏ. திலகவதி. கொஷின் நம்பர் 30. தமிழ்நாட்டின் புனித பூமி எது? ஆன்சர் பி. ராமநாதபுரம். கொஷின் நம்பர் 31. ஆண் பெண் விகிதம் அதிகமுள்ள மாநிலம் எது? ஆன்சர் சி. கேரளா. கொஷின் நம்பர் 32. திரிபுராவின் தலைநகரம் எது? ஆன்சர் ஏ. அகர்தலா. கொஷின் நம்பர் 33. இந்தியன் மிலிட்டரி அகாடமி எங்குள்ளது? ஆன்சர் சி. டேராடான். கொஷின் நம்பர் 34. இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? ஆன்சர் ஏ. மும்பை. கொஷின் நம்பர் 35. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது? ஆன்சர் சி. திருவனந்தபுரம். கொஷின் நம்பர் 36. பொற்கோயில் நகரம் எங்குள்ளது? ஆன்சர் ஏ. அமிர்தசரஸ். கொஷின் நம்பர் 37. கிண்டி தேசிய பூங்கா எங்குள்ளது? ஆன்சர் டி. சென்னை. கொஷின் நம்பர் 38. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? ஆன்சர் பி. நார்வே. கொஷின் நம்பர் 39. அணுக்கரு கொள்கையை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் சி. ஜான் டால்டன். கொஷின் நம்பர் 40. பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது? ஆன்சர் பி. மெக்னீசியம். கொஷின் நம்பர் 41. நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம்? ஆன்சர் சி. 13.6 மடங்கு. கொஷின் நம்பர் 42. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? ஆன்சர் டி. 9.8 மடங்கு. கொஷின் நம்பர் 43. மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது எது? ஆன்சர் ஏ. மின்விசிறி. கொஷின் நம்பர் 44. சிவப்பு லிட்மஸ் தாளை நீல லிட்மஸ் ஆக மாற்றுவது எது? ஆன்சர் பி. காரம். கொஷின் நம்பர் 45. உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது? ஆன்சர் டி. இரும்பு. கொஷின் நம்பர் 46. ரயில் படகுகள் தயாரிக்க பயன்படும் மரம் எது? ஆன்சர் பி. பைன். கொஷின் நம்பர் 47. ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஏ. கஸ்குட்டா. கொஷின் நம்பர் 48. ஆஞ்சியோஸ்போமுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஏ. புல்.
கொஷின் நம்பர் 49. கரப்பாம்பூச்சியின் இருசொல் பெயர் என்ன? ஆன்சர் ஏ. பெரிப்ளனட்டா அமெரிக்கனா. கொஷின் நம்பர் 50. உருளைப்புழுவுக்கு எடுத்துக்காட்டு தருக. நண்பர்களே, கொஷின் நம்பர் 50க்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாலும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நண்பர்களே, நம்ம பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை. இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்தே வந்து ஒரு 40 to 45 கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக வந்து எக்ஸாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுக்குற டாபிக் வந்து படிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம் அப்போ வந்து கரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஈஸியாக வந்து 60 எபோவ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். பாட வாரியாக 25 தேர்வும், திருத்தல் தேர்வு பார்த்தீங்கன்னா 5 தேர்வும், முழு மாதிரி தேர்வு பார்த்தீங்கன்னா 10, மொத்தம் வந்து 40 தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து டெஸ்ட் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் வந்து நோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பிசிக்கு தேவையான ஃபுல் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹349. நீங்கள் வந்து மேலே ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். சேம் நம்பர் தான். இதில் வந்து இந்த ஜிபே நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம்.